சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் 47வது சென்னை புத்தக கண்காட்சியானது வரும் ஜனவரி 3ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்நிகழ்ச்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். இதில் தமிழக அரசின் பாடநூல் நிறுவனம், உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், மத்திய அரசின் சாகித்ய அகாடமி, நேஷனல் புக் டிரஸ்ட், பப்ளிகேஷன் டிவிஷன், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் கலந்து கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமர் மோடி மேற்கு வங்காளம் சென்றபோது ஆலோசனை கூட்டத்திலிருந்து பாதியிலேயே எழுந்து சென்றுள்ளார். இதனால் பிரதமர் மோடிக்கு மதிப்பளிக்கவில்லை என மத்திய அரசு சார்பில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. சமீபத்தில் மஹுவா மொய்த்ரா விவகாரத்திலும் மம்தா பானர்ஜி மத்திய அரசை கடுமையாக சாடியிருந்தார். இதற்கிடையே இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தலைநகர் டெல்லி சென்றுள்ளார். இந்த நிலையில் டெல்லியில் பிரதமர் மோடியை மம்தா பானர்ஜி சந்தித்து பேசினார். அப்போது 100 நாட்கள் வேலை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நிலுவை வைத்துள்ள 1.15 லட்சம் கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். 2024-2025 ஆண்டுக்கான தேர்வு அட்டவணையை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி குரூப் 1 தேர்வுக்கான அறிவிப்பு அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் வெளியிடப்பட்டு ஜூலையில் தேர்வு நடத்தப்படும் என்றும், குரூப் 2, 2A தேர்வுக்கான அறிவிப்பு மே மாதம் வெளியிடப்பட்டு ஆகஸ்ட் மாதம் தேர்வு நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குரூப் 4 தேர்வுக்காக அறிக்கை அடுத்த ஆண்டு ஜனவரியில் வெளியிடப்பட்டு ஜூன் மாதம் தேர்வு நடத்தப்படும் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. 2023ஆம் ஆண்டுக்கான 24 மொழிகளில் சிறந்த புத்தகங்களுக்கான சாகித்ய அகாடமி விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழில் சிறந்த நாவலாக நீர்வழிப்படும் தேர்வு செய்யப்பட்டு சாகித்ய அகாடமி விருது அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் 12ஆம் தேதி வழங்கப்பட உள்ளது. தேவி பாரதி என்ற புனைப்பெயரில் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த ராஜசேகரன் எழுதி வருகிறார். இந்த நாவல் குடி நாசுவர் எனப்படும் சிறுகுடி மக்களின் வாழ்வியலையும் ஒரு தனி மனிதனின் வாழ்க்கையின் வீழ்ச்சியை அவனுடன் சமூகம் கொள்ளும் உறவை பற்றி பேசும் நாவலாகும். சாகித்ய அகாடமி விருது கிடைத்துள்ளது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தேவி பாரதியின் மகள் நந்தினி கூறியுள்ளார். இந்திய கடலோர காவல் படைக்கு 6 ரோந்து கப்பல்கள் வாங்குவதற்காக மேகசான் டாக்யார்ட் ஷிப் பில்டர்ஸ் நிறுவனத்துடன் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. மொத்தம் 1614 கோடிக்கு இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடல்சார் பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த ரோந்து வாகனங்கள் நவீன தொழில்நுட்பத்தின் உதவியுடன் கண்காணிப்பு, கடல்சார் பாதுகாப்பு, பேரிடர் மீட்பு பணி ஆகியவற்றில் முக்கிய பங்காற்றும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் இன்னும் சில மாதங்களில் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கான வியூகங்கள் குறித்து காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் அக்கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இன்று ஆலோசனை நடத்தவுள்ளார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணியுடனான தொகுதி பங்கீடு தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட உள்ளது. இதில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி, காங்கிரஸ் MP ராகுல் காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். மத்திய பிரதேச மாநிலம் ஷாஜாப்பூர் மாவட்ட கல்வித்துறை சார்பில் பள்ளிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளன. அதில் எதிர்வரும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பெற்றோர் அனுமதியின்றி மாணவர்களை கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களில் ஈடுபடுத்தக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெற்றோர்களிடம் எழுத்துப்பூர்வமாக அனுமதி பெறாமல் மாணவர்களுக்கு கிறிஸ்துமஸ் தாத்தா, கிறிஸ்துமஸ் மரம் போன்ற வேடங்களை அணிவிக்க கூடாது எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்த புகார்கள் ஏதேனும் தெரியவந்தால் சம்பந்தப்பட்ட பள்ளி நிர்வாகத்தின் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாவட்ட கல்வித்துறை அதிகாரி வேக் துபே கூறுகையில், கடந்த காலங்களில் பெற்றோர்கள் அனுமதியின்றி குழந்தைகளை இதுபோன்ற கொண்டாட்டங்களில் ஈடுபடுத்தியதாக புகார்கள் வந்துள்ளன. அதனை தவிர்க்கவே இந்த ஆண்டு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார்.
விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே புரட்சி பாரதம் கட்சியின் மனிதம் காப்போம் மாநாடு அக்கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தியார் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி, முனுசாமி, பெஞ்சமின், சின்னையா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது மாநாட்டில் பேசிய புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தியார், திராவிட மாடல் ஆட்சியில் சாலையில் படகு சவாரி செய்ய வேண்டிய நிலைதான் ஏற்பட்டுள்ளதாகவும், திமுக எப்போது ஆட்சிக்கு வந்தாலும் சாராய உயிரிழப்பு ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், சென்னையில் 4000 கோடிக்கு மழைநீர் வடிகால் அமைத்ததற்கு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே புரட்சி பாரதம் கட்சியின் மனிதம் காப்போம் மாநாடு அக்கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தியார் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது மாநாட்டில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சியாக அதிமுக உள்ளதாகவும், இங்கு யாருக்கும் அடிமை இல்லை என்றார். மேலும் திமுகவில் உள்ள கூட்டணி எல்லாமே சுயநலவாதி கூட்டணி என்றும், அதிமுகவில் உள்ள கூட்டணி பொதுநலன் கொண்டதாகவும் கூறினார். கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கேரளாவுக்கு அரிசி கடத்தி செல்லப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் நாகர்கோவில் பறக்கும் படை தாசில்தார் மன்னா தலைமையில் பறக்கும் படையினர் ராஜமங்கலம் பகுதியில் இன்று காலை வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வேகமாக வந்த ஒரு வாகனத்தை அவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள். ஆனால் அந்த வாகனம் நிற்காமல் சென்றது. உடனே பறக்கும் படையினர் அந்த வாகனத்தை விரட்டி சென்று மடக்கி பிடித்தனர். அந்த வாகனத்தை பறக்கும் படையினர் சோதனை செய்த போது அதில் 2 டன் ரேஷன் அரிசி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. கோவையில் சில தினங்களுக்கு முன்பு மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பொதுமக்களுக்கு அரசின் சேவைகள் விரைவாக கிடைக்கவும், பொதுமக்கள் அளிக்கும் மனுக்கள் மீது விரைந்து தீர்வு காணவும் தமிழக அரசு மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தின் தொடக்க விழா கோவை எஸ்.என்.ஆர். கல்லூரி கலையரங்கில் நடைபெற்றது. இவ்விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு மக்களுடன் முதல்வர் புதிய திட்டத்தை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து கரூர் மாவட்டம் காதப்பாறை ஊராட்சி மற்றும் கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட 7, 8, 9 மாமன்ற வார்டு பகுதியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியினை பதிவு செய்யப்பட்ட சான்றுகளை வட்டாட்சியர்கள், மாமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்களிடம் வழங்கினார்கள். சென்னை அடுத்த பட்டாபிராம் நகர் பகுதியைச் சேர்ந்த ஜனபா நவாஸ் இஸ்லாமிய பெண்ணான இவர் பூந்தமல்லியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் நிலையில் அதே நிறுவனத்தில் கார் ஓட்டுநராக பணிபுரியும் இளையராஜா என்பவரை காதலித்து வந்துள்ளார். இருவரும் ஓராண்டுக்கு மேலாக காதலித்து வந்த நிலையில் இதுகுறித்து அந்த பெண் தனது தாயாரிடம் தெரிவித்த நிலையில் முதலில் சம்மதம் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து அப்பெண்ணின் வீட்டார் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு மிரட்டுவதாகவும், மேலும் கோயிலில் திருமணம் செய்ய சென்றால் மாற்று மதம் சார்ந்த பெண் என்பதால் கோவில் நிர்வாகத்தினரும் திருமணம் செய்து வைக்க மறுக்கின்றனர் என்றும், இதற்கிடையே இளையராஜாவின் பெற்றோர் தங்களுக்கு வரும் 22ஆம் தேதி திருமணம் செய்து வைக்க ஏற்பாடு செய்து வரும் நிலையில் அதுவரையில் தன் குடும்பத்தினரிடமிருந்து பாதுகாக்க வழங்க வேண்டும் என ஜனபா நவாஸ் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாவிடம் மனு அளித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவரும் கேவி குப்பம் எம்எல்ஏவுமான பூவை ஜெகன்மூர்த்தியார் தலைமையில் மனிதம் காப்பு மாநாடு இன்று நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் மிக பிரம்மாண்ட முறையில் நடைபெற்று வருகிறது. இம்மாநாட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற உள்ளார். மேலும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், புரட்சி பாரதம் கட்சியின் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கின்றனர். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அடுத்த வைடிப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த விஸ்வா. இவர் கடலூர் தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மெக்கானிக்கல் பிரிவில் பயின்று வருகிறார். இவர் நெல்லிக்குப்பத்திலிருந்து தனியார் பேருந்தில் படிக்கட்டில் தொங்கியவாறு வந்து கொண்டிருந்த போது செம்மண்டலம் அருகே ஆட்டோ மீது உரசி கீழே விழுந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தலையில் பலத்த அடிபட்டு கடலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சை அளித்த போது சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இதுகுறித்து கடலூர் புதுநகர் காவல்துறையினர் வழக்கு
பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு பண்ருட்டி பகுதியில் படிக்கட்டில் தொங்கியவாறு சாகசத்தில் ஈடுபட்டு சென்ற பள்ளி மாணவர்களுக்கு காவல்துறையினர் அறிவுரை வழங்கிய நிலையில் கல்லூரி மாணவர் படிக்கட்டில் தொங்கி தவறி விழுந்து உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. திருச்செந்தூரில் இருந்து சென்னை நோக்கி வந்த விரைவு ரயில் தென் மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டது. இதன் காரணமாக ரயிலில் இருந்த பயணிகள் வெளியேற முடியாமல் 2 நாட்களாக ரயில் நிலையத்திலேயே சிக்கி தவித்து வந்தனர். இந்த நிலையில் அவர்கள் மீட்கப்பட்ட சிறப்பு ரயில் மூலம் வாஞ்சி மணியாச்சி ரயில் நிலையத்திலிருந்து சென்னை எழும்பூருக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் செங்கல்பட்டு ரயில் நிலையத்தை பாதுகாப்பாக வந்தடைந்த பயணிகள் கூறுகையில், திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் கண்டு திருப்புகையில் கனமழை காரணமாக ரயில் பயணம் பாதிக்கப்பட்டு மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியதாகவும், தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்ட நிலையில் அரசு சார்பில் மீட்பு படையினர் தங்களை பத்திரமாக மீட்டு வாஞ்சி மணியாச்சி ரயில் நிலையம் அழைத்து வந்து சிறப்பு ரயில் மூலம் தங்களை பத்திரமாக மீட்ட அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக தெரிவித்தனர். தஞ்சை RMS காலனி ரத்தினசாமி நகர் 2ஆம் தெருவில் உள்ள ஒரு வீட்டில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட ஆன்ஸ் போதைப் பொருள் பதுக்கி வைத்து கள்ள சந்தையில் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக வந்த ரகசிய தகவலை அடுத்து அதன் பேரில் சோதனையானது நடைபெற்றது. அப்போது வீட்டில் உள்ள அறைகள், மாடிப்படி வாசல், இருசக்கர வாகனங்கள், கார் உள்ளிட்ட பல இடங்களில் மூட்டை மூட்டையாக ஆன்ஸ் பாக்கெட்டுகள் இருப்பதை கைப்பற்றினர். மேலும் வீட்டிலிருந்து தப்பி ஓடிய 3 பேரை மடக்கி பிடித்து கைது செய்தனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி ஒன்றியம் புதுப்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட கவுண்டம்பாளையம் கிராமத்தில் NRUM திட்டத்தின் கீழ் ரூபாய் 118.34 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்டு மாட்டுத் தீவன உற்பத்தி செய்யும் கட்டிடத்தை திறந்து வைத்தார். மேலும் அதன் அருகே NRUM திட்டத்தின் கீழ் ரூபாய் 72.78 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கடலைக்காய் மூலம் எண்ணெய் எடுக்கும் கட்டிடத்தையும் திறந்து வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் மகளிர் சுய உதவிக்குழு பயனாளிகளுக்கு காசோலை வழங்கினார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த பனிக்கன்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ரட்சகர் இவர் முந்திரி கம்பெனியில் கூலி வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் தனது வீட்டிலிருந்து இருசக்கர வாகனத்தில் பண்ருட்டி கும்பகோணம் சாலையில் TNC குடோன் அருகில் வந்து கொண்டிருந்த போது செம்மண் 8 சண்டை டிப்பர் லாரி முதியோர் மீது மோதியது. இந்த விபத்தில் கூலி தொழிலாளி ரட்சகர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனை அடுத்து அவரது உடலை பிரேத பரிசோதனைக்காக பண்ருட்டி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற காவல்துறையினர் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.